guys, நான் உங்கள் செல்வா ரைடர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கான ரைடு பார்த்தீங்கன்னா லைஃப்லேயே இருக்கலாம் அந்த மின்மினி பூச்சி. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நைட்டு ஸ்டே பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சிவாஜி மகாராஜ் அந்த இருந்த இடம் அந்த இடம். ஸோ அவங்களோட கோட்டை தான். அந்த கோட்டைக்கு பக்கத்தில் வந்து நம்ம ஸ்டே பண்ணுறோம். ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே வந்து நம்ம அந்த மின்மினி பூச்செல்லாம் வரும் நைட்டு. ஸோ 12 நம்ம சம்திங் அந்த மணிக்கு வரும். நம்ம பார்த்துக்கலாம். அது பார்த்துட்டு காலையில் நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும். எப்படி இருக்குன்னு தெரியல, வேற லெவலாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவனு வெயில் காலத்தில் போய் டென்ட் பண்ணிட்டு அலையிறாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் லோனாவாலைக்கு நம்ம போகல. என் பாட்டுக்கு இது லோனாவாலைக்கு முன்னாடியே இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன். ஸோ நான் கைடு பண்ணுறக்க மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணி வாங்க. நம்ம வண்டி சர்வீஸ் ஆகலைங்க, இன்னும் BMW ஃபஸ்ட் சர்வீஸ் ஆகலை. அதனால் 80-90க்கு மேலே போக முடியல. பையன் இன்றைக்கும் பார்த்து நல்லா அழகாக ஓட்டுறானே. சரி ஓட்டு பிடுறா அவனை பிடுறா. ஸோ அது பக்கத்தில் நம்ம டென்ட் பண்ணுவோம். டென்ட் பண்ணி அந்த மின்மினி பூச்சியெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த விளாக் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நிறையவே ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க, அப்படிலாம் பார்க்கக்கூடாது ஃபேமிலிஸ், சரியா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வராங்க பார்த்தீங்கன்னா, முன்னாடி டைனி போயிட்டுருக்கான், உங்களுக்கு தெரியும். மேலே அவன் இன்றைக்கி எல்லோரும் ஜாக்கெட் போடலை. ஸோ பக்கத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஒன்றும் போடல. ஸோ பக்கத்தில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ மும்பைலேருந்து பார்த்தீங்கன்னா 91 கிலோமீட்டர் வருது. ஸோ அதனால் சரி அவங்க எல்லாம் ஜாக்கெட் எதுவும் போட்டு வரல. சரி நான் வந்து நிக் கார்டு ஜாக்கெட் எல்லாம் போட்டிருக்கேன். பிறகு பசங்க இன்னும் 2 பசங்க வராங்க. மொத்தம் 4 பைக்கு போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு பையன் வந்து லேட்டாக வரேன்னு சொல்லிக்கான். எத்தனை மணிக்கு வரான்னு தெரில, பார்க்கலாம். ஸோ ஃபைனலி எல்லா பசங்கள்லாம் வந்துட்டாங்க. ஸோ கிளம்பிட்டோம். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 4 பைக்கு. நான் நம்மளை ட்ரெக்கிங்கு கூப்பிட்டு போகிற மெயின் ஆள் வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி 2 பேர் போகிறாங்க. ஸோ அவங்கள தான் ஃபாலோ பண்ணிட்டு போகணும். பார்க்கலாங்க எப்படி இருக்க போகுது எப்படின்னு நம்மளுக்கு ஃபஸ்ட்டே தெரில, பண்ணி தான் பார்ப்போம். இந்த ரோடுக்கு வந்த பொறுத்தங்க நல்லா ஓடுறதுக்கு மனசு வருது. நல்லா அழகாக இருக்குது இந்த ரோடு ஓடுறதுக்கு. இந்த ரோடுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஜெயின்பேட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மும்பை டு கோவா போகிற ரோடு தான் இது. என்னென்னா பார்த்தீங்கன்னா கோவாவில் ரூட்லேருந்து இன்னும் வேலை போயிட்டுருக்கு. அதனால் ஃபுல்லாக இன்னும் முடியலை. இங்கே பாருங்கள் எப்படி டன் அடிக்காமல் பாருங்கள். இண்டிகேட்டர் கொடுத்தது சரி தான், ஆனால் மிரர் பார்க்கணுமா வேண்டாமா? இவனில் குடிச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுவான்லாம் இல்லை எப்படின்னு தெரியல. பைக்கர்னால் மதிக்கவே மாட்டாங்க. அவ்வளோ பைக்கர்ஸ் நம்ம ஒழுங்காக போனாலும் இவனில் ஒழுங்காக போக மாட்டாங்க. அது பெரிய ஒரு ப்ராப்ளம் மும்பையில் மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டேட்லேயும் இதே ப்ராப்ளம் தான். ஸோ நம்மளை தான் காப்பாற்றிக்கணும் என்றைக்குமே. அது மட்டும் மைண்டில் செட் பண்ணி வச்சுக்காங்க. ஸோ ஃபைனலி நம்ம லோனாவாலா காட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ இங்கே தான் கொஞ்சம் ஃபுல்லாக காட்டுனா என்னென்னா நம்ம என்ன சொல்ல மலை சைடு நம்மளை நல்லா கார்னரிங் பண்ணிட்டு அழகாக போகலாம். ஆனால் எவ்வளோ இது பார்க்க அழகாக இருக்கோ அழகாக டேஞ்சரு இந்த ரோடில். ஏன்னா ஓவர் ஸ்பீடில் நிறையா வருவாங்க. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ நீங்களும் மும்பை வந்துட்டு போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ரைடு பண்ணுங்கள். பார்த்தீங்களா இப்படி பக்கத்தில் ஏர் பெண்டிங் இருக்கும். இது மேலே போய் நல்லா சில்லாக இருக்கும். ஆனால் வாங்க இல்லை மலை இந்த பக்கத்துங்க மழை பெஞ்சுச்சிக்கலாம் வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்கும். அதான் இன்னும் மான்சூன்லாம் நம்ம பண்ணுவோம்ல, மான்சூன் ரைடு அப்பவும் பாருங்கள் லொக்கேஷன். இப்போ தான் கொஞ்சம் சில் காற்று அடிக்குங்க. இந்த மரம் இருந்தால் தான் நம்ம சில் காற்று அடிக்குங்க. என்றைக்குமே மரம் இல்லை. லாஸ்ட் டைம் நிஞ்சா கொண்டு வந்தோம், இதில் தான் ஓட்டினோம். நிஞ்சா பார்த்திங்கன்னா வேறு லெவல் பவர். நம்ம கார்னரிங்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு நிஞ்சாவில். காய்ஸ் கூட்டத்தை பாருங்க, சூப்பராக இருக்குது. சன்செட் பார்க்கறது இவ்வளோ கூட்டமா? அடப்பா என்னடா அது மோயே அந்த ஃபீலில் வருது. இவ்வளோ கூட்டம். ஆமாம், திஸ் இஸ் லோனாவாலா மார்க்கெட். இங்கே தான் நம்ம கடலை முட்டாய் எல்லாம் கிடைக்கிறோம். அதெல்லாம் நம்ம விவசாயம் இல்லை. சீனை பாருங்க வேறு லெவலு. மழை டைம் காட்டுறவங்களுக்கு எப்படி இருக்குது. ஸோ ரைடர்ஸ் எல்லாம் ஜூஸ் குடிக்க ஸோ அருண் பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்தே மொபைல் வந்துட்டு இருக்கான். என்னன்னு தெரியல, கேர்ள் ஃப்ரெண்ட் மெசேஜ் வந்துட்டு உங்களை சோக்கு கேட்குதா கோபி உங்களை சோக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் குடிக்க நிப்பாட்டி இருக்கோம். செகண்ட் குடிச்சிட்டு லேட்டாக கிளம்பானுங்க.
பார்த்திங்கன்னா அப்புறம் நாங்கள் நவாப்பழம் சாப்பிட்டோம். நவாப்பழம் 2 நாள் ஆச்சு சாப்பிட்டு. சரி அங்கே இருந்துச்சு நாங்கள் வந்து வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் லோனாவலாம் போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இல்லை ஒத்தையில் போயிட்டு இருக்கோம். நம்ம லைட்டை போடும். ஓகே, நல்லா இருக்குன்னு பார்ப்போம். இங்கே தான் நம்ம லைட் செட்டிங் பண்ணணுங்க. ஒரு நாள் என்ன கலந்துக்கிட்டு மலையை பார்த்திங்களா, அந்த மலையில் நம்ம ட்ரெக்கிங் பண்ணணும். ஸோ எப்படி இருக்கப்போன்னு தெரியல. நடுச்சில் குழி வேறு வருது. ஓ, ஆஃப் ரோட் ஆஃப் ரோட் ஆஃப் ரோட் ஆஃப் ரோட் ஆஃப் ரோட் ஆஃப் ரோட் ஆஃப் ரோட். பரவாயில்ல, நிறையா கார்ஸ்லாம் வருது ட்ரெக்கிங்கு. நல்லா இருக்குல்ல? இன்னும் செட்டிங் பண்ணலை. செட்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும். இது ரோடு இன்னும் தான் போடுவாங்க எனக்கு. ஒரு மலை ஏறியாச்சு. பார்க்கிங் தான் எப்படி இருக்குன்னு தெரியல, அதான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இல்லை இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் எப்படின்னு தெரியல. பார்க்கிங் பார்க்கணும்ல. கேமரா இப்போ ஃபோன் நம்ம கேமரா எவ்வளோ ஆடினாலும் அழகாக ஆடுது. எலிசபெத் இருக்காங்களே, அவங்க நாட் ஒன்லி இங்கிலாந்து குவீன் பட் அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க. பேசியா ஒக்கா மக்கா என்னது இப்படி இருக்கு. ஸோ கைஸ் ஃபைனலாக ரீச் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல் நைட் ஆகிட்டு நம்ம ட்ரெக்கிங் பண்ணணும். இங்கேருந்து ஒரு 1 hour ட்ரெக்கிங்காக. ஸோ டப்பு நம்ம ட்ரெக்கிங் பண்ணிடலாம் மேலே. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பசங்களாம் போய்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு தான் போகணுங்க. ஏனி கம் பாஸ் ஃபோட்டோ பெற இனிமேல் தான் இருக்குங்க. ஃபுல்லாக அட்வென்ச்சர் நைட்டு. அவன் அங்கோட்டி போகிறான். 2 ஒரே வழி தான். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு போர்டு இருக்குது. நான் அந்த போர்டு காட்டுறேன். लाइट मार रहा, फोटो ले लो फटाफट. हाँ मणि ले ஸோ நைட்டு எப்படி அட்வென்ச்சராக இருக்குன்னு தெரியல. ஸோ நானும் ஃபஸ்ட் டைம் தான் வரேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அருணும் என் கூட தான் இருக்கான். அருண் எப்படி இருந்துச்சு பைக் ரைடாங்க? செம்மையாக இருந்துச்சு. 10 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு. ஆஃப் ரோடு ஆனால் வேறு லெவலுங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஜிஎஸ்லாம் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஆஃப் ரோடு பண்ணேன். ஆனால் எனக்கு மனசு இல்லை ஆஃப் ரோடு பண்ணதுக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஒரு கீழே ஒரு அடிபடிச்சு டம்முன்ட்டு. அது நாளைக்கு தான் செக் பண்ணணும் எப்படி ஆயில் லீக் ஆகிடுன்ட்டு. பைக்கில் வந்து டேஷ் பிளேட் நான் மாற்றல பார்த்துங்க கீழே. ஸோ அது இரும்பு சீக்கிரம் மாற்றணும். ஸோ அது இல்லைனா இன்ஜினில் அடிப்படும். ஸோ சீக்கிரம் அதை மாற்ற நான் ட்ரை பண்ணுவேன். இன்னும் மின்மினி பூச்சி இங்கே ஒன்றும் தெரிய மாட்டேங்குங்க. ஒரு நம்ம லைட் அடிக்கிறனால தெரிய மாட்டேங்கா என்னன்னு தெரியல. ஆனால் மேலே பார்க்கலாம். ஸோ கைஸ் ஃபைனலாக மேலே வந்தாச்சு. ஃபுல்லாக வேர்த்து வெடிஞ்சு லைட்டாக மூச்சு முடிதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் டென்ட்டு எல்லாம் கட்டுறது ரெடி பண்ணிட்டோம். ஸோ பார்க்க நம்ம கூட வந்தவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் நம்மளை மேலே கூப்பிட்டு வந்தது. ஸோ கேனா आपका शुभम इट्स वेरी नाइस पर्सन, தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். நல்லா கைட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஸோ சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இவங்க அரிசி எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. நம்ம சோறு தான் பொங்க போகிறோம். ஸோ காய்கறியெல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. கீழே ஸ்டவ் सेफ सर ये हमारा कुकमैन.
हिंदी में बोले तो बावर्ची நீங்கள் பார்த்துருக்கேன் நிறைய வீடியோலாம். இதில் நம்ம சமைக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் டென்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. फुल शादी वाला फंक्शन दिख रहा है. प्लेट से ज़्यादा तो ना भर के देंगे सबको वो तो इसके भी 2 टुकड़े कर देंगे. नहीं आटे पोटी चावट रखा चोरी करके खा रहा है काजर. सो फाइनली टेंट एल्ला போட்டாச்சுங்க. டென்ட் இங்கே தான். இது ஃபர்ஸ்ட் டென்ட் இங்கே போட்டிருக்கு. செகண்ட் டென்ட் இங்கே போட்டிருக்கு. லக்கேஜ்லாம் உள்ள வச்சாச்சு. ஸோ நம்ம போங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கட்டெல்லாம் எடுக்கணும். சாப்பாடெலாம் சமைக்கிறாங்களா அதுக்கு நம்ம கட்டையை கொஞ்சம் எடுத்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இங்கே வாரீங்கன்னா நைட்டு வந்தீங்கன்னா காலையில் வியூ பார்க்க வேறு லெவலில் இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் கட்டெல்லாம் எடுத்துகிட்டு கேம்ப் ஃபயர் பண்ணணும். கட்டெல்லாம் சேர்த்துட்ருக்கோம். இங்கே இரும்பு இருக்குது பார்த்து வாங்க. கீழே அந்த ஈரமாக்கில் அது இரும்பு இருக்கும். எல்லாம் கட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். கட்டை கிடையாது, மரம். ஒரு சின்ன மரத்தை நாங்கள் வெட்டி கொண்டு வந்திருக்கோம். பார்க்கலாம். இது இப்போதைக்கு இப்போ சின்ன பண்ண புல்லாக தான் இருக்குது. ஸோ அந்த புல்லெல்லாம் கொண்டு போய் எரிக்கிறது தான் பிளானு. பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கட்டை இருக்குது. இந்த கட்டையை எரிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா புல்லாம் சேர்த்து வச்சாச்சு. இதெல்லாம் மடக்கி மேலே கொண்டு போகணும். மேலே போய் தான் கொண்டு போய் எரிக்கணுங்க. பாகுபலி मैं मारता हूँ. இடம் கிடச்சிட்டு சமைக்கிறதுக்கு. ஸோ இங்கே தான் நம்ம சமைக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி யாரும் சமைச்சு வச்சுருக்காங்க. நாங்கள் ஸ்டவ் கொண்டு வந்தோம், இருந்தாலும் நம்ம இதில் சமைச்சிடுவோம் கட்டையை வச்சுட்டு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே கட்டை அங்கேயே எல்லாம் எடுத்து வச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சமைக்கிற வேலை தான். ஸோ பரவாயில்ல, அந்த பசங்க கூட வந்தாங்க, நல்லாவே எல்லாம் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நல்லாவே சமைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆல்ரெடி அவங்க ட்ரெக்கிங் பெரிய பெரிய ட்ரெக்கிங்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு. அதனால் அவங்க கூட சேர்ந்து நம்ம பண்ணுறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸுங்க, இது கற்றுக்கலாம். ஸோ அவங்க எப்படி பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு எல்லாம் கற்றுக்கலாம். அந்த மாதிரி தான் நம்ம வந்தது. 10 கிலோ வெயிட் எடுத்துட்டு ஆர்மி சாதனை பண்ணிட்டோம். கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். 10 கிலோ வந்தியா நீ? அருண் ரொம்ப வரல பார்க்க அன்றைக்கி. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றல. ஸோ ஆயில் இல்லாமலே குக் பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடபிள் பிரியாணி மாதிரி இருந்தால் அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். அதை வரணும், அதான் பண்ணிகிட்ருக்கோம். குக் பண்ணிட்டு தான் எங்கள் மாஸ்டர். ஸோ அவங்க சமைக்க தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிலே ஊற்றலாம். அதை நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ரைஸ்லாம் நாங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட மேக்கிங் தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு மேலே வேறு லெவலில் ஃபன் போயிட்டு இருக்கு பார்த்துக்கோங்க. சமைக்கிறோமோ இல்லையா, ஆனால் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபன் வந்து வேற லெவலில் ஃபன் போயிட்டு இருக்கு. हमारे शेफ ने आखिर में बना दिया 0% ऑयल. डालना है भाई. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாட்டர் மெலின் வாங்கிட்டு இருந்தோம். வாட்டர் மெலின் வாங்கிட்டு வந்து கீழேருந்தே கொண்டு வந்துருந்தோம் நாங்கள் ட்ரக்கிங் பண்ண முச்சிலேயே. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட நல்லா இருந்துச்சு. நான் சமைக்க முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் அதை வெட்டி சாப்பிட்டு இருந்தோம். டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் குக் பண்ண போகிறீங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஏதோ சாப்பாடு வந்து சைடில் வச்சுக்காங்க, ரொம்ப நல்லது. गाइस फाइनल சாப்பாடு பண்ணியாச்சு. आफ्टर 3 आवर्स. ஸோ 3 ஹவர்ஸ்னா 3 மணி நேரம் ஆகிட்டுங்க சமையலுக்கு. இல்லை பார்க்கலாம். வெஜிடபிள் பிரியாணி இது வந்து ஆயில் கிடையாது. ஆயில் கிடையாது, ஆயில் இல்லாமல் குக் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பாடு வந்துட்டு ஸோ ஆயில் கிடையாது, ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் நம்ம தண்ணி வச்சு குக் பண்ணியிருக்கோம். சாப்பிட்லாங்க நம்ம. ஸோ गाइस சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. स्मेल से मेरा पेट भर गया भाई, कुछ भी बोल भी जाने वाले भाई. सूपरा பண்ணிருக்கோம். चलो हैप्पी बर्थडे टू यू. लाइट चालू करो. चालू है. ऊपर आ रहा है.
वो देसी वाला निकालना भाई। अरे अरे चाकू एक बर्थडे टू यू, हैप्पी बर्थडे टू यू, हैप्पी बर्थडे टू यू, हैप्पी அண்ணா என்ன எடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் இருந்துச்சு. ஸோ கீழே வந்துட்டோம், நம்ம பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். கீழே வந்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறான் டேனி. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. ஸோ அது உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். மேலே தெரியுதா உங்களுக்கு கூடு தெரியுதான்னு தெரியல. ஸோ நான் அங்கே காட்டுறேன். இந்த மேலே தெரியுதா, இது என்ன தெரியுதா,
இது பேட்ஸுக்கு வந்து அவன் வீடு பண்ணி கொடுத்துருக்கான். டப்பால அடிச்சு முட்டை கிட்ட எல்லாம் விடுங்களா, அதுக்குனால ஒரு வீடு மாதிரி பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ இதை பார்க்கலாம். அவன் எழுதி கூட வச்சுருக்கான். ஸோ டேனி இஸ் அ குட் ஜாப். தேங்க்யூ. சூப்பரான வேலை. இது ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன். சூப்பரான விஷயம். நெக்ஸ்ட் வந்து என்ன பிளான்? எங்கே மாட்டுற மாதிரி? கீழே எங்கே மாட்டுற மாதிரியா? நம்ம கீழே நம்ம இனி ஊருக்குள்ளே மாட்டோம். இது ஆக்சுவலி எங்கள் மந்திர் இருக்கா, கோயில் இருக்கிறதால நம்ம இங்கே வந்து எதுனாலுமே பார்த்துடுவாங்க. ஓகே ஓகே. இனி ஊர் கீழே பார்ப்போம். ஊர் கீழே நிறைய மரம் இருக்குது, அங்கே மாட்டோம். சரிங்க, ஓகே. இதோட நான் ப்ளாக் எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நான் இன்ஸ்டா ஐடி கீழே விடுங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.